अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। அபேதங்களை பார்த்தோம். அதன் பிறகு நிதிர் அவ்விய அழியாததான நிதி. ஒரு நாளும் பகவான் மாதிரியே அவருடைய நிதியும் உலகத்தில் சகல பதார்த்தங்களையும் அவரிடத்துல சேர்த்து வச்சிருக்கு. ஆகியால் எல்லாம் அழியாதான ஒரு சுரூபத்தோடு இருக்கார் அப்படின்னு பார்த்தோம். அதற்கு பிறகு சம்பவ பகவான் தான் நிச்சயமான ஸ்வரூபம், எப்பொழுதும் சாஸ்வதமாக இருக்கக்கூடியதான ஸ்வரூபம் இருந்த போதிலும் அப்பொழுது தான் நிச்சயாக உலகத்துல தோணுகிறார். அதுக்குதான் நாம அவதாரம்னு சொல்றோம். பகவானுடைய அவதாரங்கள் மத்திய கூர்ம வராக அப்படின்னு அநேக நாரசிம்மா சத்யபி இப்படி ராமோ ராமஸ்ய கிருஷ்ண கல்கே ஜனார்தனான்னு இத்தனை அவதாரங்கள் சொல்றோம். இந்த அவதாரங்கள்லாம் பகவான் எதற்காக எடுக்கின்றார், எந்த சமயத்தில் எடுக்கின்றார், இவையெல்லாம் பாருங்க. அவதாரங்கள் இயற்கையா இருக்கிறோம். தன் இச்சையாக தானே ஒரு உருவத்தை எடுக்கிறார். அது நம்ம பிறவைக்கும் பகவானுடைய பிறவைக்கும் இருக்கிற வித்தியாசம் ஒண்ணு. ரெண்டாவது, அவருடைய அவதாரத்துக்கு ஒரு பிரயோஜனம் உண்டு. என்ன பிரயோஜனம் அப்படின்னு பார்த்தோம்னா, எப்பொழுது தர்மம் அதர்மம் இந்த ரெண்டு உலகத்துல இருக்கோ, அதுல அதர்மம் ஜாஸ்தியாய் தர்மம் குறையிற நிலையில இருக்கோ, அந்த சமயத்துல தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமியுகே அப்பொழுதும் தர்மத்தை ஒரு சரியான நிலையை கொண்டு வந்து வைக்கணுங்கிறதுக்காக தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணணும். தர்மத்தை வெறும் சொன்னா போறாது. தர்மத்தை அறியணும், தர்மத்தை சொல்லணும், பிறகு தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணணும். எல்லோரும் செஞ்சா மற்றது நல்லதுன்னு சொன்னா மட்டும் போறாது, அறிந்து கொண்டா மட்டும் போறாது. நாம அனுஷ்டானம் பண்ணணும். அனுஷ்டானம் பண்ணி 4 பேருக்கு காண்பிக்கணும். அந்த அனுஷ்டானத்தினால்தான் தர்மமானது உண்டாகுது. தர்மம் உண்டாகணும்னால் அது மனுஷன் நிச்சயமாக அது அனுஷ்டானம் பண்ணணும். நல்ல காரியங்களை அனுஷ்டானம் பண்ணணும். இது அனுஷ்டானம் பண்ணி காணிக்கிறதுக்காகவே அவர் அப்பப்ப ஒரு உருவத்தை எடுத்துக்கிறார். அதே போலயே நல்லவர்களை சகாயப்படுத்துறதுக்கும் துஷ்ட சித்தனத்துக்கும் சித்த ரத்தனத்துக்கும் அவர் அவதாரம் பண்ணுகிறார் அப்படின்றார். துஷ்டால சாதாரணமாக மற்றவர்கள்னால திருத்த பண்ண முடியாது. ஏன்னா அவ பலசாலிகளா இருக்கா. பிறக்கிறப்பவே துஷ்டனா பிறக்கிறவா. அவன் கொஞ்ச நாள் சாதாரணமா இருந்து அதிகமான ஆசையினால ஏதோ தபாதிகள் எல்லாம் பண்ணி அதனால அதிக பலத்தை பெற்று அதுக்கப்புறம் அந்த ஆசை அதிகமா இருக்கிறதுனால நல்லவர்களை எல்லோரையும் துன்புறுத்துறான். இப்படிதான் துஷ்டன்லாம் ராவணன் கும்பகர்ணன் இவெல்லாம் பரமேஸ்வரனுக்கு ரொம்ப நாள் தபஸ் பண்ணி வரங்கள்லாம் வாங்கிட்டு அதற்கு பிறகு என்ன ஆச்சுன்னார், எல்லாரையும் துன்புறுத்துறதுங்கிற நிலைக்கு வந்துட்டான். காசோ பதவியோ அது அதிகமாக என்ன ஆகுனார், தனக்குத்தான் வரணும், மற்றவர்கள் தனக்கு எப்பொழுதுமே பூஜை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருந்து கொண்டு மற்றவர்களை துன்புறுத்துறதுங்கிறது சகஜமான நிலை. ஆகையால் நிலை அவ தலைக்கு மேல போகும்பொழுது அவளை சரிப்படுத்தணுங்கிறதுக்காகத்தான் அவதாரங்கள். ஆகையால் யதா யதாதி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரத
அபியுத்தானம் அதர்மஸ்ய சதா ஆத்மானம் சுஜாமியம். அப்பொழுது நான் ஒரு உருவத்தை எடுத்துக் கொள்கிறேன். இதை எடுத்துக் கொள்றதுங்கிறதுக்கு எப்படி எடுத்துக் கொள்ளணும் அவர் இஷ்டம், எங்க எடுத்துக் கொள்ளணும் அவர் இஷ்டம். அதுக்கு முன்னால மற்ற காரணங்கள் ஒன்றும் கிடையாது. இப்ப நாம பிறக்கிறோம், நான் இங்கதான் பிறக்கணும் நமக்கு ஏதாவது சாய்ஸ் உண்டோ? இப்படிதான் பிறக்கணும்னு நமக்கு ஏதாவது சாய்ஸ் உண்டோ? கிடையாது. பிறந்தாச்சு அவ்வளவுதான். பிறந்த பிறகு அது எப்படி இருக்கோ நம்மளா கஷ்டப்பட்டு முன்னுக்கு வருவாட்டின்னு கேட்கறத அந்த பிறவிங்கிற இடத்துல நமக்கு சாய்ஸ் கிடையாது. ஏன் இல்லை அப்படின்னா நமக்கு பிராரப்த கர்மாவனால இந்த 3 பதார்த்தங்கள் ஏற்படுது. ஜாதி ஆயுகோ போக. ஜாதி எங்க பிறக்கிற இடம் வந்து ஆயு எத்தனை நாள் இருக்கணுமோ அவ்வளோ. என்னென்ன சுகங்களோ துக்கங்களோ நீங்க அனுபவிக்கணும். இது எல்லாமே பிக்சர். இந்த 3ம் பிக்சர். ஆணா பிறக்கணுமா, பெண்ணா பிறக்கணுமா, பணக்காரனாக்கள் பிறக்கணுமா, ஏழையாக்கள் பிறக்கணுமா, கருப்பா பிறக்கணுமா, வெளுப்பா பிறக்கணுமா, நீளமா பிறக்கணுமா, குட்டையா, எல்லாமே முன்னாலே இருக்கு. அதை சயின்ஸ்ல ஜீன்ஸுங்கிறான், நாம பிராரப்த கர்மாங்கிறோம். 2 விஷயம் ஒண்ணுதான். பறக்கிறப்போது அவனுக்கு என்னென்ன வியாதி வரணும்னு அவனுடைய ஜீன்ஸிலேயே இருக்குங்கிறான். நாம பிராரப்த கர்மாவில் இருக்கு. விஷயம் ஒண்ணும் இல்லை, பேர்ல தான் சொல்லுங்க. இந்த பிராரப்தம் ஜாத்தியா இருக்கோகா அப்படின்னு யோக சூத்திரம் சொல்றது. பிறகு மனுஷனா பறக்கணுங்கிறது மட்டும் இல்ல, அவன் என்னமா பறக்கணுங்கிறதே முன்னால தீர்மானம் ஆயிடுச்சு. 84 லட்சம் ஜீவராசிகள் உண்டு. யானை, நாய், பல்லி, இப்படி எல்லாம். அவர்களுக்குள்ள மானிட பிறவிங்கிறது ஒண்ணு. இதுல நீங்க பண்ணீங்களான பிராரப்தம்னா எந்த ஜன்மாவாவது கொடுக்கல. அது எப்படின்னு உங்களுக்கு தெரியாது, பரமாத்மாவுக்கு தான் தெரியும். பலத்தை கொடுக்கிறவர் அவரால் தான் தீர்மானம் பண்றார் இந்த ஜன்மா கிடைக்கணும். ஸோ உங்களுக்கு ஒரு விதமான சாய்ஸே கிடையாது. பிறகு வந்த பிறகுதான் நமக்கு தெரியும் போகோ இந்த பிறவியான். அதுக்கு முன்னால் நமக்கு ஒன்றும் தெரியாது. ஆனா பகவானுக்கு என்ன அப்படின்னு அவருக்கு பிராரப்த கர்மா இல்லை, கர்ம சம்பந்தமே இல்லை. அவருக்கு புண்ணிய பாபங்களே கிடையாது, ஒட்டவே ஒட்டாது. அவர் எடுக்கிறார் புண்ணிய பாபங்கள். உங்களுக்கு இருக்கிற புண்ணிய பாபங்களுக்கு பலனை அவர் கொடுக்கிறாரே ஒழிய அவருக்கு எந்த புண்ணிய பாபங்கள் இல்லை. அவருக்கு புண்ணிய பாபங்கள் என்ன, அடுத்த பிறகு எப்படி சார் வரும் கேட்கலாமா இல்லையா? ஏன்னா பிறவிக்கு காரணம் பாபம், புண்ணிய பாபங்கள். அவைகள் இல்லாம எப்படி ஜென்மா வரும் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கலாம். மண் இல்லாம உடம்பு வருமா, நூறு இல்லாம வேஷ்டி வருமா, காரணம் இல்லாம காரியம் எப்படி வந்திருக்கும், பகவான் ஆதினால எப்படி வரும் அப்படின்னு சொன்னா அவர் அதுக்குதான் சொல்லியிருக்கார். இந்த மாயை அந்த பிரகிருதி முஸ்லாம அந்த பிரகிருதியை தான் அதிஷ்டானம் பண்ணிட்டு இந்த சரீரத்தை கொண்டு வந்து கூட அப்படின்னு கேட்டால் பிரகிருதி கொடுக்கணும். ஏன்னா அவருக்கு அடங்கி இருக்கு. தைரி ஏகா குணமல்லி மம மாயா துரத்யா மாமே வயே பிரபத்யந்தே மாயாமேதாம் தரந்திதே அப்படின்னு அந்த பிரகிருதியை தனக்கு வசமாக வைத்துக் கொண்டிருக்கிறார். நாம பிரகிருதி வசத்துல இருக்கோம், அவர் பிரகிருதியை தன் வசத்துல வைத்துக் கொண்டிருக்கார். ஆகையால் எப்ப வேணும்னாலும் ஒரு சரீரத்தை அவர் எடுத்துக் கொள்ளலாம். இதுதான் வித்தியாசம். ஸோ நாமெல்லாம் என்ன பண்ணிருக்கோம், பிறந்திருக்கோம், ஜென்மா எடுத்திருக்கோம். அவர் எப்படி, நாமெல்லாம் பவர் பவன்தீதி பூதானி, அவர் சம்பவா, தன் இஷ்டமாக நாம் பிறக்கலாம். மகாவிஷ்ணு பார்த்தார் எங்க பிறக்கணும்னு, நாம ராமனா அவதாரம் பண்ணணும்னு நினைச்சார். எங்க பிறக்கணும் அப்படின்னு யோசனை பண்ணினார். நம்ம எடுத்துக்கொண்டதான காரியம்னா கர்மங்களை எல்லோருக்கும் நடத்தி காட்டணும். அதுக்காகத்தானே நம்ம எடுக்க போறோம். என்ன பண்ணணும்னா எந்த இடத்துல பிறந்தா நல்லதுன்னு யோசனை பண்ணினார். அப்பொழுது இருக்கிற சந்தர்ப்பத்துல தசரத மகாராஜுக்கு பிறந்தார். ஏன் அவர் சக்கரவர்த்தி அங்கதான் பிறக்கணும்னா அது இல்லை, அது போல எல்லா அவதாரமும் இல்லை. ஜெயில இருக்கக்கூடிய இவாளுக்கு என்ன பிறந்தார், வசுதேவன் தேவிக்கு தான் பிறந்தார். அவர் இங்கதான் பிறக்கணும், ஒரு சக்கரவர்த்தியா இருக்கணுங்கிறதுக்காக பிறக்கல. ஒரு பிராமணனா அந்தனராக பிரஜாபதிக்கு பிறந்தார் ராமன அவதாரத்துல.
ஒரு தூணுதல் வெளியில வந்தார் நரசிம்மாவதாரத்துல. ஆகையால் அவர் மாற்றத்தோ தாங்கந்தோ பறக்கல. ஆனா எதற்காக பண்ணார்? தசரத மகாராஜாவுக்கு அப்பா இருந்தார். அவர் வயசான காலத்துல என்ன பண்ணார்? காட்டுக்கு போய் தபசுக்கு போயிட்டார். காட்டுக்குன்னு குடிச்சுட்டு கொடுத்து அதனால அவர் காரணமாயிட்டார். காட்டுக்குள்ளே எடுத்து போயிட்டார். விவகாரம் என்ன தெரியல எப்ப போனான்னு. துர்காலாம் வந்து என்னன்னா டேட்டு தெரியல சார், ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு 7 நாள் ஆயிருக்குங்கிறோம். கரெக்டா என்ன டேட்டும் தெரியலன்னா எப்படி சாந்தாதி எல்லாம் பண்ண முடியல. வசிஷ்டரை கூப்பிட்டு சொன்னார், இப்படி ஒரு விக்கெட் வந்துருக்கு, என்ன பண்றது அப்படின்னாரு. வசிஷ்டர் சொன்னார், அவருக்கெல்லாம் பண்ண வேண்டாம் போட்டார். என்ன இப்படி பண்ணலாமாங்க? அவர் யோகின்னா அவர் யோகத்தினால தெரிவிக்க விட்டார். அப்படி 4 பேருக்கு பண்ணணும்னு ஒரு அவசியம் இல்லை. நீங்க பண்ணினதுனால்தான் அவன் ஊர்ஜலத்துக்கு போகணும்னு இல்லை. அவர் ரொம்ப பெரிய தபஸ்வி. ஏன்னா இவர் முதல்ல இருந்து இருந்தார் அந்த வம்சத்துல ராஜ்யார். அவ்வளவு பெரியவர் இந்த சக்கரவர்த்தி. அவருக்கு நீங்க பண்ண வேண்டியது பேசாராம். இருந்தாலும் தசரத மகாராஜா பேசல. நாம அவருக்கு பண்றோமோ இல்லையோ அது வேற. பண்ண வேண்டியதான செயலை நாம் பண்ணி ஆகணும். அதுக்கு பிரயோஜனம் என்ன இருக்கு என்னங்கிறது நம்ம பார்க்கப்படாது. நமக்கே ஒரு கடமை இருக்கு. அப்பா இருக்கா ஒரு கடமைட்டா பண்ணி ஆகணும். அவர் என்ன சொல்றாரோ, அவர் எப்படிப்பட்டவர், அவருக்கு இதனால பிரயோஜனம் உண்டா இல்லையாங்கிறதுனா தெரியல. ஆனால் பண்ணித்தான் ஆகணும் நீங்க சொல்லணும்னா சரின்னு சொல்லிட்டு யோக திருஷ்டியில பார்த்து இந்த தெரியல காலமாட்டான்னு சொல்லி சொன்னது. அதற்கு விட கர்ப்பங்கள்ல சேர்த்து வச்சு பண்ணினார்னு கதை. அதனால எவ்வளவு அந்த தர்மத்துல ஒரு ஸ்ரத்தை இருந்தா அவர் விடாம பண்ணா அப்படி அந்த மார்க்கத்துல போனவா குழந்தைகள் இதை கொடுக்கணும் எனக்கூடியதான நிர்பந்தம் இல்லை. அவள் இல்லாமலேயே அந்த லோகத்துக்கு போயாச்சு. ஒவ்வொரு மனிதனும் பிராணனை விட்டதுக்கு அவ புண்ணிய கர்மா பண்ணியிருந்தாள் சொர்க்க லோகத்துக்கு போறான். பாப கர்மா பண்ணியிருந்தா நரக லோகத்துக்கு போறான். இந்த புண்ணிய கர்மாக்களே உபாசனைகள் பண்ணியிருந்தார்கள். ஏதோ ஒரு உபாசனை, சிவ உபாசனை, அம்பாளுடைய உபாசனை, மற்ற உபாசனை பண்ணி அவன் என்ன பண்றான்னா சூரிய மண்டலத்தை வேதனம் பண்ணி பிரம்மலோகத்துக்கு போறான். இப்படி போறவாளுக்கு அவளுடைய உபாசனா பலத்தினாலேயே அவ போறான். அவளுக்கு அவருடைய கர்மா பண்ண வச்சுக்கிட்டு இல்லை. பண்ண வேண்டியது அர்த்தம் பண்ணப்படாதேன்னு இல்லை. இவ பண்ணாத போனாலும் அவளுடைய மார்க்கத்துக்கு பிரதிபந்தகம் இல்லைங்கிறதுதான். இந்த பண்ணினவாளுக்கு என்ன லாபம் அப்படின்னு இவ பண்ணினதனுடைய பிரயோஜனம் இவாளுக்கு வந்து சேர்றது. சாதாரணமாக ஒரு மனுஷன் போயிட்டானே ஆனால் அவனுக்கு அவருடைய கர்மா பண்ணினோமே ஆனால் அவன் பாபம் பண்ணிருந்த போதிலும் இந்த கர்மாவனால அவன் உத்தனமான கட்டி கிடைக்கும். ஆனா அவன் முதல்லயே புண்ணியம் பண்ணிட்டு அவனுடைய ஓன் எஃபர்ட்னாலேயே அவனுக்கு போயிருந்தேனால் இவன் பண்ணினான கர்மாவானது அவனுக்கும் பிரயோஜனம் உண்டு, இவனுக்கும் பண்ணியவனுக்கும் பிரயோஜனம் உண்டு. யாரையும் பண்ண வேண்டாம்னு சொல்லவே கூடாது. அவர்களும் அதெல்லாம் எழுதுறதுக்கு உமக்கு ரைட் இல்லை. அது அல்ட்ரா வைரஸ். ஏன்னா வேதம் சொல்லியிருக்கிறப்ப நீங்க யாரும் எழுதுறது வேதமானது ஒவ்வொருத்தருக்கும் பண்ணணும்னு சொல்லி யாரா இருந்தாலும் சொல்றதில்லை. நம்ம மதத்துல வேதம் தான் வசதியை தவிர ஈஸ்வரனை விட வேதத்துக்கு அவ்வளவு உயர்ந்ததான ஒரு நிலையை கொடுத்திருக்கோம். எழுதி கொடுத்துட்டு தான் அவர் எழுதுறது. அந்த வார்த்தை அப்பா தன்ன வார்த்தையை கேட்காத போனா தப்பு இல்லை. அதனால அது அவசியம் பண்ணி ஆகணும் வேதத்துல சொல்ற மாதிரி. ஆனா வசிஷ்டர் என்ன சொன்னார்னா நீ பண்ணினத்தினால் அவளை போகணுங்கிற அபிப்பிராயம் இல்லைப்பா. இருந்தாலும் இதை நாம் பண்ணணும் எனக்கூடியதான தர்மத்தை காட்டினார். பார்த்த நம்மளுடைய ஒரு பிரயோஜனம் ஜென்மாவுக்குன்னா தர்மத்தை நடத்தி காட்ட வேண்டியது. நடத்தி காட்டி கொண்டிருக்கக்கூடியதான இடத்துல பிறந்தவனையானால் அது சரியா இருக்கும் எனக்கூடியதான எண்ணத்தை அப்பாவா தானே தேர்ந்தெடுத்தார். வால்மீகி சொல்ற வால்மீகி ராமாயணம் இருக்கு. அது சாதாரண கிரந்தம் இல்லை. அதை பதம்பதமாக பார்க்கணும். அது தர்ம கிரந்தம். அது ஒவ்வொரு லைன்லயும் அது ஏதோ ஒரு தர்மம் இருக்கு. அந்த தர்மத்தை வச்சுதான் வால்மீகி. அதனால்தான் நம்ம ஊர்ல எல்லா ராத்திரியும் வால்மீகி ராமாயணம் பாராயணம் வச்சுப்பேன். 10 நாள்ல ஒரு தர்க்கமாவது வால்மீகி ராமாயணம் படிக்காமல் சாப்பிட மாட்டேன். ஏன் வேதவேத்தியே பரேமுந்து ஜாதே தசரதாத்மஜே வேத பிராத்தேகாதி சாட்சாத் ராமாயணாச்ச
ஆத்மனா. வேதமானது தன்னோட வேதத்துல இருக்கிற அர்த்தம் அது பிரம்மம், அது எப்படி ராமனாக பிறந்தது. அப்ப வேதத்துடைய அர்த்தம் வேதத்துக்கிட்ட இல்லையோன்னா ராமனா பிறந்தாச்சு. அப்ப என்ன பண்ணிச்சுன்னு அந்த வேதம், ஆஹா நான் வெறும் எழுத்தா போயிட்டேனே, எனக்கு அர்த்தமெல்லாம் என்னை விட்டு போயிடுது பூர்வகத்துக்கு அப்படின்னு வால்மீகி முனிவருக்கு தவிர வால்மீகி என்ன பண்ண, ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவர் ராமனா தானே போனார், நான் ராமாயணமா மாற்றி விடுறவங்கள அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேதங்களையே ராமாயணமா பண்ணிக்கிறான். ஆகையால் வேதபாராயணம் பண்ற மாதிரி தரம் ராமாயணத்தை படித்தேன். சின்ன விஷயங்கள் பாருங்க எப்படி உயர்த்தலான ஒரு சொரூபம். அதே மாதிரியே பிரம்மலோகத்துக்கு உபாசத்தால் போறான். ஞானம் இங்கே வந்துருக்குன்னு வச்சுக்கிறேன், அவன் எந்த ஊருக்கும் போக வேண்டியதில்லை. வடக்கா குடத்துக்குள்ள இருக்கக்கூடியதான ஒரு ஆகாசமானது இப்படி வெளியில இருக்கக்கூடியதான ஸ்பேஸோட ஒன்னா போயிடுறதோ, அதே போல உங்க இதயமானது எண்ணிக்கை உடையதோ ஞானத்தினால அன்னைக்கு பிரம்மமா போயிட்டு திவ்யதே ஹிருதயந்திரந்தி திவ்யந்தே சர்வசந்தயா திவ்யந்தே சாஸ்ய கர்மாணி இந்திருஷ்டே பராவரே அப்படின்னு. ஆகையால் அந்த லோகத்துக்கு போறதுக்காக வழிகள் நான் ஒருவேளை பாவம் பண்ணியிருந்த போதிலும் இந்த அவுதேக கர்மா பத்திரத்தினால அவளுக்கு புண்ணியம் ஏற்படுறது. இந்த புண்ணியத்தினால போற சில கர்மாக்கள் அப்பா குழந்தைக்கு பண்றான், சரி ஜாத கர்மா நாமகர்மம் இதெல்லாம் குழந்தைக்கு தெரியாதோ, அப்பதானே பிறந்திருக்கான். ஸோ பிறந்ததுன்னா ஜாத கர்மா நாமகர்மம் அன்னப்பிராசனம் கவுளம் இதெல்லாம் பண்ணணும். உபநிஷ்கிரமணம் ஒரு நல்ல நாளா பார்த்து வீட்டை விட்டு வெளியில எடுத்துட்டு போகணும். கோவிலுக்கு போறது, அப்புறம் காது கூட்டுறது, இப்படின்னு சில சம்ஸ்காரங்கள் இதெல்லாம் பண்றதே இல்லை. விட்டாரு முதல்ல போய் மொட்டை அடிக்கிறது அப்படின்ட்டு அது எங்க நம்ம குலதெய்வம் கோவில போய் மொட்டை அடிக்கிறோம், இதெல்லாம் வச்சுருக்கிறதா இல்லை உபநிஷ்கிரமணம்னு பேரு. அது தர்மசாஸ்திர கிரகங்கள் வார்த்தை தான் இது போல நடக்கிறதுன்னு தெரியணும். அதனால என்கிட்ட குழந்தைகள் இருப்பா, வரிசையா பண்ணிட்டு இருப்பா, பெரிய பையனுக்கும் தெரியும் சொல்வா. இப்ப இருக்கிறதே ஒரே பையன், நான் உபநிஷம் பண்ணாலா இல்லையா இவ சொன்னாக்கா அவருக்கு தெரியும், மறந்து போயிட்டு தெரியாம போயிடுச்சு. தர்மங்கள்லாம் எப்படி குறைஞ்சி போறதுன்னு பார்க்கணும். நம்ம அதுதான் தர்ம கிரகங்கள் எடுத்து சொல்லணும். அதானே அனுஷ்டானம் பண்றதுக்காக. அப்படி எப்படிப்பட்டதான நிலையா இருந்தாலும் தர்மத்தை விடப்படாதுன்னு இருக்கக்கூடியதான வம்சத்துல பிறக்கணும்னு பிறந்தாரா. அதனால்தான் சம்சவான்னு பிராரப்த கர்மா இல்லாத போனாலும் தன்னிச்சையா லோகத்துல ஜனங்களுக்கு சேமத்தை கொடுக்கணும் என்பதற்காக பிரகிருதியை வசமாக்கி கொண்டு சமயத்துக்கு தகுந்த போது சரியான ஜன்மாவை தானே தேர்ந்து எடுத்துக் கொள்கிறார். இது அவரை தவிர உலகத்துல வேற யாருக்கும் கிடையாது. பிரம்மாவா இருந்தாலும் இருந்துக பிறந்தான் அவர் பிரசித்தார், மற்றவர்கள் தான் அவர் சிருஷ்டிக்கலாம். இந்திரனாகவும் சந்திரனா இருந்தாலும் பிராரப்த கர்மாவசமாக தான் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். அவர்தான் ஆதிகாரிக்க கொடுத்தான்னு பேர். ஆதிகாரிக்க கொடுத்தாலும் உயர்ந்ததான உபாசனையை பண்ணி அதனால ஞானம் வராம இருக்கும்போது ஒரு கல்பம் லைஃப் அவளுக்கு. நம்ம எப்படி 100 வருஷம் ஒரு கல்பம் அவளுக்கு லைஃப். அந்த கல்பம் முழுக்க அவளை அந்த போஸ்ட்ல போட்டுருவான். ஏன்னா நடுவில் ரிட்டையர்மெண்ட் இல்லை டிரான்ஸ்பர் இந்த பம்பெல்லாம் வரும்போது இதெல்லாம் வரக்கூடாது, தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பர்மனண்டா அங்கே இருக்கணும். இப்படிப்பட்டதான ஆதிகாரிக பொருட்கள் இந்திரன் அக்னி யமன் சந்திரன் சூரியன் இவையெல்லாம். அதான் ஜானாமியம் தேவதே நித்யம் எனக்கு தெரியுமப்பா, இது போல கர்மாக்கள்லாம் உபாசனைகள்லாம் நான் பண்ணினேனால் தீர்க்க காலமான ஜீவிதத்தை கொடுக்கும் இருந்தாலும் நான் பண்ணிவிட்டேன். அதனாலதான் யமனாக நான் அப்பாயிண்ட் பண்ணிட்டாரு. என்ன இந்த ஒரு கல்பம் யமனுடைய போஸ்ட்ல இருக்கணும், ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவளுக்கு அந்த போஸ்ட்ல இருந்தாதான் அதனுடைய கஷ்டம் தெரியும். யாராவது கல்யாண பத்திரிக்கை அவளுக்கு அனுப்புறாரா? ஏதாவது ஒரு பத்திரிகை அனுப்புறாங்க, அவரை கண்டாலே ஓடுறாங்க. அவரும் இந்திரன் அப்படின்னாலே ரொம்ப உயர்ந்த விரோதியம். என்னடா அந்த போஸ்ட கண்டா அவரை பேரை கண்டாலே பயப்படுறான். ஒண்ணும் நீங்க பயப்பட வேண்டாம், எனக்கு காலகாலமான பரமாத்மாவை நினைத்தால் போறோம். அந்த இடத்தையும் ஒண்ணும் வர மாட்டார். இருந்தாலும் சில போஸ்ட்ல இருந்தா கஷ்டம். அப்படி பார்த்தா மாதிரி ஒரு விஷயம் எனக்கு வேணுமேன்னு கேட்டார். யார நம்பிக்கை? ஏன்னா நான் தொடுக்கொண்டே இருக்கேன், நான் தொடும்பொழுதே உனக்கு ஞானம் வரப்போகுது. ஞானம் இங்கேயே நீ மொத்தத்தை அடைய போற. நான் என்னதான் இந்த பிராரம்பம் முடிச்சுட்டு இந்த கல்பம் ஆன பிறகுதான் எனக்கு முக்கியம். இப்ப ஜீவன்முக்தனா இருந்தாலும் விஜய முக்தி அப்பதான். நீ எப்படி இந்த ஜென்மாவிலே மாநில பிறவிலே நீ முக்தி அடைய போகிறாய்.
100 வருஷம் ஆனதுன்னா நிச்சயமா நீ உனக்கு முக்தி. யார் வசதி? குருவை விட சிஷியன் வசதியா நிறைய இருக்கான். அதனால உங்க மாதிரி ஒரு சிஷியன் எனக்கு நிறைய பேர் வந்தா தேவையில்லை அப்படிங்கிற கட்டோபனிஷத்துல ஏன் சொல்லுவாங்க. அது மாதிரி எப்படிப்பட்டதான சரீரமும் தனிச்சையாக நான் எடுத்துக்கொள்ளலாம் என்கிறதுதான் சம்பவங்கிற பதத்துக்கு அர்த்தம். இதை பாருங்க, ஸ்வேச்சைய சமீபீனம் பவனம் அஸ்யா இது சம்பவா. ஸ்வேச்சைய தன்னிஷ்டப்படி சமீபீனம் பவனம் இஷ்டமான அழகான ஒரு பிறவி அஸ்யா இது சம்பவா என்று சொல்லியிருக்க. தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே இது பகவத் வதனா பகவானே சொல்லியிருக்கார். அதே மாதிரி அகதுஷ்ட விநாசாய சாதுனாம் ரட்சணாய, துஷ்டால நாசம் பண்றதுக்கும் சாதுக்களை காப்பாற்றுவதற்கும் ஸ்வேச்சைய சம்பவாம் ஏவம் தன்னிஷ்டமாக நான் சம்பவிக்கிறேன். எப்படி? கர்ப்ப துக்க விவர்ஜிதா. ஒவ்வொருவருக்கும் கர்ப்பவாசமும் இருக்கு. இந்த கர்ப்பவாசத்துல ரொம்ப கஷ்டங்களை அனுபவிக்கணும். ஆனா அவர்கள் இல்லாமலேயே கர்ப்பவாசத்துடைய கவலை இல்லாமலேயே தான் பிறக்கிறார். அதான் விசேஷம். ஸ்வேச்சைய அசம்பவாம் ஏவம் கர்ப்பதுக்க விவர்ஜிதா அப்படி சம்பவ. அதற்கு பிறகு அடுத்த நாம பாவனா. பாவனகான்னா பகவான் நம்ம எல்லோரையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார். நம்ம நினைக்கலாம் பகவான் நம்மளை கவனிக்கலையோ, கண்ணை போட்டு இருக்காரோ அப்படின்னு. பக்தெல்லாம் அவன் கண்ணிலேயே என்னை பார்க்கலையான்னு கேட்கிறான். அப்படி இருக்கிறது ஒவ்வொரு காலமும் உங்களை பார்த்து கொண்டே இருக்கார். நாம தான் திருப்பி பார்க்கல. நம்ம ஏன் திருப்பி பார்க்கல? நமக்கு தான் வெளிநாட்டு கண்ணை சுட்டிக்கப்பட்டிருக்கு, வெளியே தான் போயிட்டு இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கோமே. எப்பவும் வெளியே தான் பார்த்துட்டு இருக்கோம். வெறும் வீட்டுல இருந்த பொருளை பார்க்கறது திரும்பி பார்க்கறதுன்னு மட்டும் இல்ல, ஊரை சுற்றி பார்க்கறாங்க. அப்படியே கிளம்புறதுல எங்கேயும் நேரத்து காலார கிளம்புறது. வெறுமனதான் பொழுது போகலன்னு அப்படின்னு போகல. எந்த எக்ஸிபிஷனா இருந்தாலும் விடுறதில்லை. அங்கே அதை பார்க்கணும், இதை பார்க்கணும், பார்த்த விஷயங்களையே மறுபடியும் பார்க்கணுங்கிறான். இப்படி நிறைய விஷயங்களை பார்க்கணும் என்ற வெளியில போயிட்டே இருக்கான். அதனால அவனுக்கு உள்ள பார்க்கறதுக்கு தெரியல. பரமாத்மாவை எங்க பார்க்கணும்? அந்த இதயத்துல பார்க்கணும். ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருத்யேகே அர்ஜுன திஷ்டதி. அத ஏகம் தஹரம் புண்டரீகம் தேஸ்மா தஹரோஸ்மின் அந்தராகாச. உம சரீரத்துக்கு பிரம்மபுரம்னு பேரு. அந்த பிரம்மபுரமாக இருக்கக்கூடியதான் இந்த சரீரத்துக்குள்ள ஒரு சின்னதான ஒரு இடம் இருக்கு, ஒரு பங்களா ஒண்ணு இருக்கு. அது என்ன சுரதயம் இருக்கு. தஹரம் புண்டரீகம் தேஸ்மா, தாமரை மொட்டை கீழே தொங்குற மாதிரி ஒரு இதயம் இருக்கு. அதற்குள்ள அதற்குள்ள இருக்கக்கூடியதான ஒரு ஆகாசம். தத்வாவிஜாதிதவ்யம், அதெல்லாம் பார்க்கணும் இந்த வாழ்க்கையில அப்படிங்கிறது வேதங்கள். அப்படி இதயத்துக்குள்ள இருக்கக்கூடியதான பரம்பொருளை நாம பார்க்கறதுல நமக்கு வெளியில் இருக்க பொருளை பார்க்கறதுல சமயம் கரெக்டா இருக்கு. ஆனா பகவான் என்ன உள்ள இருந்து கொண்டு உங்களை பார்த்து கொண்டே இருக்க, உங்க மனசை பார்த்து கொண்டே இருக்க. அவர் தான் நம்ம மனசை சரியான வழியில நம்மளை தூண்டணும். ஏன்னா அவர் தானே பார்த்து கொண்டிருக்கார். நல்ல வழியிலே தூண்டணும். அவர் எப்படி தூண்டுறார்? கையால அடிச்சோ இல்ல ஒரு பெரம்பால அடிச்சோ தூண்டுறது இல்லை அவர். ஆனா எப்படி நம்மளுடைய மனசுலயே நன்மை தன்மை கதைங்கிற எல்லா விதமான சம்ஸ்காரங்களும் உண்டு. அதுல எந்த சம்ஸ்காரங்கள்னால லைட் விழுறதோ அந்த சம்ஸ்காரங்கள் வேலை செய்யும். என்ன அவருடைய பார்வையான நல்ல சம்ஸ்காரங்களை விளையாட்டு பிரார்த்திக்கிறோம். அவ்வளவுதான். தினந்தோறும் என்ன பிரார்த்திக்கிறோம்? பகவான நல்ல சம்ஸ்காரங்கள் நல்ல வழியில பாருங்கோ. அப்படி அவருடைய அனுகிரகம் நமக்கு வேணும். அது இருந்தால் பார்க்கலாம். அது அந்த அனுகிரகத்தை கொடுக்கறதுனால்தான் அவருக்கு பாவனை ஆனது. சர்வேஷாம் போக்ரோணாம், உலகத்தில் இருக்கிற எல்லா பிராணிகளுக்கும் பல அனுதாவையது, என்னென்னாருக்கு என்னென்ன பலம், இந்தந்த கர்மா பண்ணியிருக்கீர்கள் அதுக்கு தகுந்ததா இந்த பலம் அப்படின்னு அது பிரிக்கிறார். சர்வ பல தாத்திருத்தம், எல்லோருக்கும் எல்லா பலத்தையும் அவளுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கிறவர் யாருன்னு பரமாத்மா. என் கர்மா பிரகாரமே நீங்க எனக்கு பலம் கொடுக்கறதா நீங்க எடுத்துட்டாங்க. நான் சொன்னா அந்த இடத்துல பாபம் பண்ணியிருக்கேன். பாபம் பண்ணினா துன்பத்தை கொடுக்க போறாரு, புண்ணியம் பண்ணினா நன்மையை கொடுக்க போறாரு.
பாபமோ புண்ணியமோ முன்னாலே ஃபிக்ஸ் ஆயிருக்கு. இப்ப இன்னைக்கு இந்த பரமாத்மா இது அவர் கொடுக்காத போனாலும் என் புண்ணியம் பாபம் எனக்கே பலத்தை கொடுக்க போறது. நீங்க என்ன பண்ணணும், உங்களை நான் சோதனை பண்ணி எனக்கு என்ன லாபம் இப்படின்னு கேட்கிறார். சாஸ்திரங்களை நாம என்னமோ நினைக்கிறோமே தவிர நமக்கு தெரியாத கேள்விகளுக்கெல்லாம் சாஸ்திரத்துல கேள்வி கேட்டு அது சாஸ்திரம் சொல்லி. ஓஹோ, அப்ப ஈஸ்வரனா வேண்டாம்னு பண்ணி ஏமாத்துறோம். ஒரு கர்மாவை நீங்க பண்ணிருக்கு, அந்த கர்மாவானது உங்களுக்கு சுத்தமும் சுத்தமும் கொடுக்கறது. அதை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. பண்ணின கர்மா அவனுடைய பலத்தை நீங்க அனுபவிக்கணும். இந்த கர்மா பண்ணினதுனால உங்களுக்கு அதே வழக்கம் வரும், வாசனைகள் அதே வரும். அதுக்கு தக்க மாதிரி தான் நீங்க உங்க வாழ்க்கையில அமைச்சுக்கிறது. பாருங்க, நீங்க ஆகாரத்தை உட்பட அவனுக்கு அவன் வழக்கமாக தான் சாப்பிடுறோம். வெளியிலிருந்து இங்க வந்தவன் அவன் ரொட்டி தான் சாப்பிடுறாங்க. ஏன் இங்கதான் வந்திருக்கவன் இங்க கைத்தாள் சாப்பிடுறாங்க. இங்கிருந்து இருக்கிறவன் போனவன் அந்த ஊருக்கு போனவன் ஊர்ல இருக்க எல்லாரும் ரொட்டி சாப்பிடுறான், அதை என்னமோ சாப்பிடுறான். ஆனா இவன் தான் 5 தயிர் சாப்பிடுறான். ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப விவகாரம் என்ன, அவளுக்கு என்னென்ன வழக்கம் இருக்கோ அதுக்கு தக்க மாதிரி தான் நடந்துக்கிறான். அப்ப நம்ம புண்ணியமோ பாபமோ பண்ணியிருந்தோம்னா அதுக்கு தக்க மாதிரி தான் நம்மளுடைய எஃபர்ட்டும் இருக்கும், நம்மளுடைய டைரக்ஷனும் இருக்கும். இது பகவான் இப்படிதான் போகணும்னு சொல்லலை உங்களுக்கு, உங்க வழக்க பிரகாரம் போயிட்டு இருக்கு. இப்ப என்ன பண்ற, இந்த சாஸ்திரமோ அல்லது பகவான தியானம் பண்ணினதுனாலேயே என்ன பண்றது, ஓஹோ நான் இப்படியா போயிட்டு இருக்கோம், இதனால இந்த துன்பமோ இந்த இன்பமோ வர்றது சாஸ்திரம் இப்படி நமக்கு சொல்றது, ஆகையால் நம்ம மாற்றிக்கொள்வோம் எனக்கூடியதான எண்ணம் அவனுக்கு ஏற்படும். அந்த எண்ணம் ஏற்பட்ட பிறகு அவன் நிஜமாக சின்சியரா இருந்தானேயானால் பகவான் அவனுக்கு சத்சங்கத்தை கொடுக்கிறார், சாதுக்களுடைய சங்கம் கொடுக்கிறார். அந்த சத்சங்கத்தினால நமக்கு என்ன தெரிகிறது, அவனுடைய வழி தெரிஞ்சாரு. ஓ இப்படி இருக்கிறோம், இப்படி வாழணும் அப்படி. ஆகையால் நல்லவன் நல்லவனாகவே இருப்பான், கெட்டவன் கெட்டவனா இருப்பான் என்கிறது இல்லை. ஒரு சமயத்துல மாறலாம், அதான் விதியை மதையால் வெல்லலாம்ங்கிறத இதுவும் பண்ணலாம். இதுதான் பகவானோட பாவனா. அவர் என்ன பண்றார், இவனுக்கு நல்லது வரட்டும், இவன் நல்ல எண்ணத்தோட இருக்கான், நல்ல சங்கல்பத்தோட இருக்கான். சத்தங்கம் உங்களுக்கு வாழ்க்கையில கடக்கிறதே புண்ணியம். நல்லவர்கள் எங்க இருக்கான்னு இன்னார் நல்லவர் இன்னார் கெட்டவர் இந்த நெற்றியை ஒட்டியா இருக்க அல்ல. நாம பகவான ஆராதனம் பண்ணி கொண்டே இருந்தால் அவரை காணிப்பார். ஓஹோ இவரோட சேருங்க, இவரோட பண்ணுங்க, இவர் சொன்னதை நடக்குங்க அப்படி. அது கடத்தது ஏனால் சத்தங்கம் கிடத்தது ஏனால் இது முக்திக்கு தானா வழிவிடும். சத்தங்கத்தே நிசங்கத்துவம், நிசங்கத்தே நிர்மோகத்துவம், நிர்மோகத்தே நிச்சலகத்துவம், நிச்சலகத்தே ஜீவன். ஆகையால் வழி இதுதான் ராஜபாத. ஆகையால் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய வாழ்க்கையில அவனுடைய புண்ணிய பாபங்களுக்கு தகுந்த மாதிரி அவன் கரத்தை கொடுப்பதும் அவர்தான். அவரை தியானம் பண்ணுவானால் நல்ல வழியில மாற்றுவதும் அவர்தான். ஆகையால் உங்களுடைய எஃபர்ட்டுக்கும் பிரயோஜனம் உண்டு. அதே நேரத்தில் ஜன்மாந்திரத்தில் இருக்கக்கூடியதான புண்ணிய பாபங்களையும் அனுபவிக்கிறதுக்கும் வழி அவர் தான் கொடுக்கிறார். அதனால ரெண்டுக்கும் பாவனா இருக்கு. இதே மாதிரி பவானி பாவனாகம்யா பவாரண்யா, அங்கே பாவனாகம்யா பாவனையினால்தான் அடைய முடியும். அம்பாடு பாவனைன்னு என்ன அர்த்தம், தியானம் பக்தி, பக்தியினால அடையக்கூடியதுனால அவருக்கு பாவனை ஆகுது. அதனால பகவான் அவருக்கு அங்கே போகணும் இங்கே போகணும் ஒன்றும் கவலையே படவான, இருக்கிற இடத்துல பகவானை தியானம் பண்ணினா போறோம். ஒண்ணுமே தெரியாது துருவசுவாமி, சின்ன 5-6 வயசு குழந்தை. அந்த குழந்தைக்கு நாரதர் சொல்லிக்கிறார், சுநாசம் சுப்ரவம் சாரதபோதம் சுரசுந்தரம் தருணம் பிரமணியம் மருணோத்தேனாதரம் பிரணதாம் கரண்யம் தருணார்ணவம் அப்படின்னு அந்த பகவானுடைய ஸ்வரூபத்தை வர்ணித்து இப்படி தியானம் பண்ணப்போ அப்படின்ட்டு. தியானம் பண்ணது தியானம் நிற்கணுங்கிறதுக்காக ஒரு துவாதசாட்சர மந்திரம் ஓர்ணமோ பகவதே வாசுதேவாயா அப்படிங்கிற மந்திரத்தை கொடுத்தார். இந்த குழந்தைக்கு ஒன்றும் தெரியாது, நம்ம மாதிரி இது பார்க்கணும் அது பார்க்கணும் ஐபிஎல் மேட்ச் இருக்கா இதெல்லாம் தெரியாது. இந்த குழந்தை அவர் என்ன பண்ணாரு, உட்காந்து கண்ணை கொண்டு சொன்னாருங்க, நம்பி பண்ணினார். 6 மாசம் ஆச்சு, பிராணாயாமம் பண்ணிட்டார். இந்த பையன் என்னடா பண்றது, நேரம் உடம்பு உலகம் முழுக்க சந்திச்சு போயிட்டேன். உமக்குள்ள இருக்கக்கூடியதான சக்தி என்னதுன்னு உமக்கு தெரியாது.
அப்படி மனசை நிறுத்த நிலையானால் நீ நிறுத்தின மனசானது உலகத்தை நிற்க வைக்கும். அவ்வளவு பவர் உங்களுக்கு இருக்கு. ஆனா அப்படி பண்ணிருந்தா பகவான் பார்த்தாராம், இதுதான் அதுக்கு பிரத்யட்சமாகணும் அப்படின்னு தானே வந்தார். எந்த உருவத்தை நாடகம் சொன்னாரோ அந்த உருவத்தை தான் எடுக்கின்றார். இதுதான் பாவனா. இந்த பாவனாங்கிற ஸ்வரூபத்துல யுவசுவாமிக்கு காட்டுங்களான கோலமும் நமக்கு சொல்லப்படுகிறது. ஆகையால் சர்வ பரதாத்ருத்வாத் உபபத்தே பிரதிபாதிதம். அதற்கு கர்த்தான். இப்ப கர்த்தான் யாருன்னு பரமாத்மாவுக்கு தான் பேரு. நம்ம பர்தானா ஆத்துக்காரன்னு நினைச்சிருக்கோம். அது வஸ்துதா பர்தாங்கிற நாம யாருக்கு? பரமாத்மாவுக்கு தான் பேரு. என்னன்னா உலகத்தையெல்லாம் அவர் தான் தரிக்கின்றார். உலகத்துல ஒவ்வொரு பொருளும் அதை காப்பாற்றுறவரோ அதை தன்னிடத்துல வைத்துக் கொண்டிருக்கிறவரோ பகவான். ஆகையால் தான் பார்த்தாங்க. பர்தாங்கிற பதத்துக்கு பரணாத் பர்தா அப்படிங்கிற தாத்துவனால அந்த பரணாத் எல்லாவற்றையும் காப்பாற்றுவதனால் அவருக்கு பர்தானது. ஒவ்வொரு பொருளையும் அந்தந்த சமயத்துல அவளுக்கு என்னென்ன வேணும் என்கிறத அறிந்து அவர் நீங்க கேட்காமலேயே நமக்கு இது வேணும்னு 20 பேருக்கு கேட்க தெரியாது. கேட்க தெரியாத போனாலும் அவளுக்கு காப்பாற்றணுமா வேண்டாமா? குழந்தைக்கு கேட்க தெரியுமா? எனக்கு இது வேணும் அது வேணும்னா தெரியாது. அது பாட்டுக்கு அந்த வயசு வரையும் அது ரெண்டு படுத்துட்டு இருக்கோம். அம்மா பார்க்கறது ஓஹோ இதுவா அப்படின்னு சொல்லி பார்த்து டாக்டருக்கு போய் மருந்து கொடுத்து பண்றாலும் இல்லையா? சாதாரணமாக சின்ன குழந்தைக்கு இப்படி சொல்லிட்டு இருக்கோம். ஆனா உலகத்தில் இருக்கிற சகல பிராணிகளையும் பார்த்து அவளுக்கு எந்தெந்த சமயத்துல எது வேணுமோ கவனித்து கொண்டு அவளை கல்யாண நிலைக்கு கொண்டு வரதுனால அவருக்கு பர்தான்னு பிரபஞ்ச அதிஷ்டானத்தேன பரணாது பர்தா. எல்லாத்துக்கும் அதிஷ்டானம் அவர். அதிஷ்டானம்னா பேர் சப்போர்ட். நாமெல்லாம் வாழணும்னா நமக்கு சப்போர்ட் வேணுமா நினைச்சோம்னா நீங்க என்ன சொல்றது? சப்போர்ட்னா குழந்தைகளுக்கு அம்மா அப்பா சப்போர்ட், கல்யாணம் ஆனப்புறம் ஆத்துக்காரர் சப்போர்ட், இப்படின்னு நம்ம நினைச்சிருக்கோம். அவருக்கு யார் சப்போர்ட்? காசு சப்போர்ட், இப்படின்னு நினைச்சிருக்கோம். நிஜமான அதிஷ்டானம் யாரு? பரமாத்மா ஒருவர் தான். அவர் உள்ள இருக்க தொட்டுதான் நமக்கு எல்லாமும் நடக்கிறது. ந பிராணேன நா பிராணேன மத்தியோ ஜீவதி தர்சனா இதரே எனக்கு ஜீவந்து உபஸ்திதோ. பிராணம் அபானம் மூச்சுக்காட்டு உள்ளேயும் வெளியிலையும் போயிட்டு வந்துருக்கு. யார் இது போல பண்ற மாதிரி ட்ரை பண்ணிருக்க? யாராவது மோட்டார் வச்சிருக்கிறா உள்ள? இந்த காற்று உள்ள போறது வெளியில போறது இது என்ன மெக்கானிசம்? யாராவது கண்டுபிடிச்சாலும் சொல்லுங்க பாக்குறேன். சரி, சரீரத்துல இருந்து பிராணம் போனதுல உள்ள காற்று போயிட்டு வெளியில வந்து ஏதாவது மிஷின் அரேஞ்ச் பண்ண அவன் வாழறான். இந்த பிராணம் எப்படி வருது எப்படி போறதுன்னு யாருக்கும் தெரியல சார். அது பெரிய விவகாரம். அந்த பிராணமானது எப்படி வந்தது? முதல்ல உபனிஷத்து சொல்றது கால் கட்டவர்கள் வழியாக உள்ள வந்ததுதான் பிராணம். இந்த பரமாத்மா எப்படி வந்தார்? உச்சங்கோள் வழியாக வந்தாராம், பிரம்மரந்திரம் வழியாக வந்தாராம். அவர் முன்னாலேயே தீர்மானம் பண்ணார். ஏன்னா நான் உள்ள போறேன் இந்த சரீரத்துக்குள்ள. அந்த சரீரத்துக்குள்ள போகும்பொழுது நமக்கு ஒரு தோழன் வேணும். எப்பொழுதுமே பக்கத்துல ஃப்ரெண்டா இருக்கணும்னா ஒன்றிய ஒரு காரியம் பண்ணினா போர் அடிக்கும். இருக்கணும். ஆகையால் யார் இருந்தால் நான் இருப்பேனோ, யார் கிளம்பினா நானும் கிளம்புவேனோ, அப்படிப்பட்டதான தோழன் ஒருத்தர் வேணும் அப்படின்னு நினைச்சார். என்ன பண்ணினா ஒரு மனிதன் வெயில்ல போகும் பொழுது அவனுடைய ஒரு பிரயத்னம் இல்லாமலேயே அவனுக்கு ஒரு நிழல் ஏற்படுறது. அந்த நிழல் எனக்கு வரணும்னு நீங்க நினைக்கிற வேண்டாம்னு நினைச்சாலும் போகாது. அந்த நிழல் எப்படி வந்தது சார்? அதுக்கு என்ன உபாதான காரணம்? என்ன நிமித்த காரணம்? வடிக்கு மெட்டீரியல் நிழலுக்கு சொல்ல முடியுமோ? உடம்பு நிழல் எப்படி தானா உண்டாகிறதோ அதே மாதிரி நிழல் மாதிரி நாம சொன்னா அவருக்கு நிழல் மாதிரி இருக்கார் அப்படின்னு லோகத்தையும் சொல்ல பாருங்க. அதே மாதிரி அவரோடையே இருக்கணும்னு வந்தாரு. வரும்பொழுது என்ன பண்ணினா இவர் எந்த வழியில போறதோ கால் கட்ட வழியா வழியா போனார். அவர் எங்க போனார்? அந்த வழி நம்ம வேண்டாம் இன்னொரு வழியில போவோம்னு பிரம்மரந்திர வழியா போனாரா. இந்த பிராணம் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா மூச்சு காக்க வெளியில விட்டுட்டாரு. இந்த அபானம்ங்கிறது மற்றது வெளியேறதுக்காக உள்ள இருக்கிறது. இந்த ரெண்டையும் சரி பண்ணணும். அதிகமான காற்று உள்ளையும் இருக்கப்பட தங்கி விடக்கூடாது, பறக்கலாம் இருக்கக்கூடாது. ஆகையால் என்ன பண்றது? சமானம்னு ஒரு காற்று கரெக்டா எவ்வளவு குவான்டிட்டி வெளியில போறதோ அவ்வளவு காற்று உள்ள இருக்கணும். அதை விட அதிகமா விடக்கூடாது. இப்படி எல்லாம் பார்த்துட்டு இந்த மெக்கானிசம் இருக்கு அவ்வளவு சுலபம் இல்லை.
ஆனா இது என்ன அப்படின்னா உலகத்துல இருக்கிற எல்லா பிராணிகளுக்கும் காமனா இருக்கிறதுனால நான் அதை ரொம்ப ஒட்டத்தையே கவனிக்கிறேன். எக்கனாமிக்ஸ்ல சப்ளை ஜாஸ்தியா இருந்தா அதுக்கு டிமாண்ட் இருக்காது. பகவான் என்ன பண்ணார், காத்து இன்டர்நெட்டா கொடுத்துருக்காரு. அதனாலதான் நம்ம அதை பத்தி டிமாண்ட் பண்ணல. நிறைய மற்ற பதார்த்தங்கள் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் இருக்கிறதுனால நாம் அதை பத்தி கவனிக்கல. இந்த பிராணம்ங்கிறது ஒரு மனுஷனுக்கு கலப்பு போறது நினைச்சா கலந்து போயிடுச்சுன்னா கோபம் வந்தா ஜனங்கள் நான் போன போயிடுறேன் இல்லையா, அது உங்க மேல கோபம் வந்து நான் கிளம்புறேன் பிராணம் சொல்லிச்சுன்னா என்ன ஆகுதுன்னு பாக்குறேன் நம்ம வாழ்க்கை. ஆகையால் இவைகள் எல்லாவற்றையும் நம்ம தெரியற எத்தனை நாள் பிராணம் இருக்கணும் அத்தனை நாள் இங்க இருக்கும்படி காப்பாற்றி கொண்டே இருக்க. உமக்கு என்னென்ன சுத்தமோ துக்கமோ புண்ணியமோ பாபமோ என்னென்ன வரணுமோ அந்தந்த சமயத்துல அதை கொடுத்து கொண்டிருக்கேன். பேப்பர்ல போட்டுட்டு இருக்கேன் சார் ஸ்டார்வேஷன் டெஸ்ட், நிஜமா ஸ்டார்வேஷன் டெஸ்ட் இருக்கான்னு யோசனை பண்ணி பாருங்க. அவனவனுக்கு ஏதோ கிடைக்கிறது. இதை கிடைக்கிறேன்னு சொல்றத தவிர இவன் எது வேணுமோ எது தன்னை விட அதிகமா வேணுமோ அதற்காக தான் ஆசைப்பட்டு இருக்கானே தவிர நிஜமா நீங்க பார்த்தீங்கன்னா அவனுக்கு காட்டில் இருக்கக்கூடிய மிருகங்களுக்கு கூட கிடைக்காது. எறும்புக்கு ஆகாரம் கிடைக்கிறதா இல்லையா, கொட்டுக்கு ஆகாரம் கிடைக்கிறதா இல்லையா, யோசனை பண்ணுறது கொடுக்குறாரா இல்லையா. ஆனா நம்ம என்ன பண்றோம், இதுதான் வேணும் இதுதான் வேணும் அப்படின்னு நினைக்கிறோம். உழைச்சோ நிச்சயமா கிடைக்கும். யார் அவன் எத்தனை நாள் உயிரோடு இருக்கணும் தீர்மானமாச்சோ அத்தனை நாள் நிச்சயமா கிடைக்கும். இவன் ஏதோ எழுதிட்டு இருக்கான், வேண்டிய அளவுக்கு இவன் கிடைக்கலன்னா வேண்டிய அளவுக்கு பிராரத்தமா பண்ணலாமா கிடைக்கல, அவ்வளவுதான். ஆனா வசதியா பார்க்கறது கடைசி வரைக்கும் அவன் எத்தனை நாள் வாழணுமோ அத்தனை நாள் பகவான் கொடுக்கத்தான் கொடுக்குறார். அது ஞாபகம். அதனாலதான் அவருக்கு என்ன பேரு, கர்த்தானது, எல்லோரையும் காப்பாற்றுபவர். இதயத்துக்குள்ள இருந்து கொண்டு நல்ல வழியில மனசை திருப்புறார். அதே போல ஆகாரத்தை கொடுத்துட்டு இருக்கார். சாப்பிட்ட ஆகாரம் ஒழுங்கா பார்க்கறதுக்காக எல்லாம் பண்ணிட்டு இருக்கார். ஒவ்வொரு மைன்யூட்டையும் பார்த்துட்டு இருக்கார். ரகவன்சத்துல சொல்லும் பொழுது பிரதானாத்யனயா தானாதே தர்ஷனாத்கரணாதே கபிதா பிதரஸ்தேஜாம் கேவலம் ஜன்ம ஹேதவா பிரதானாம் வினயா தானாத். ஜனங்களுக்கு எல்லோருக்கும் வினயத்தை சொல்லிக் கொடுத்தாராம், எப்படி வாழணும்னு டிசிப்ளினை சொல்லிக் கொடுத்தாராம் ராஜா. பிரத்தனா அவளுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் கொடுத்தாராம். காரணாதவி அவளை காப்பாற்றி சேர்த்தார். ஒரு குழந்தை பிறந்ததுன்னு அரசாங்கத்தினால அந்த குழந்தைக்கு மருந்தோ பாண்டபாவோ ட்ரக்ஸோ எல்லாம் வந்துடும். அப்படி இருந்தா ஏன் சார் கவலைப்படுறா லோகத்துல? எல்லாமே குழந்தைல இருந்து எல்லாமே அரசாங்கத்துல இருந்து வருவாங்க. அரசாங்கத்திற்கு எப்படி சகாயம்னார், ஒவ்வொரு மனுஷனும் அவன் எதை பண்ணினாலும் எவ்வளவு வந்தாலும் 6ல் 1 பங்கு அரசாங்கத்துக்கு தானா கொடுத்துட்டே இருக்கலாம். இன்கம் டேக்ஸ் ஒரு ஆஃபீஸர் அவர்கிட்ட கொடுக்கணும், ஃபைல் பண்ணணும், ஃபைல் பண்ணணும், இதுல 1 மணி கிடையாது. இன்னைக்கு நீங்க 1000 ஜபம் பண்ணல 150 ஜபம் பலம் ராஜாவுக்கு, அவ்வளவுதான் விவகாரம் முழுக்க. அதை எப்படி கொடுத்துருக்கான், ஒவ்வொரு அவன் எதை பண்ணி கொண்டிருக்கானோ அதை அரசாங்கத்தை கொடுக்கணும் என்றதான ஒரு டிசிப்ளின் ஜனங்களுக்கு வரும்படி பண்ணிட்டான். விவகாரம் என்னடாச்சுன்னு தானா நடந்தது. அதே போலவே ராஜா அப்படி இருக்கா, சகசிரகுணமஸ்திரம் அதற்கு ரதம் ரவி. ஒரு அரசாங்கம் என்ன பண்ணோம், ஜனங்களுக்கு வந்து டாக்ஸ் வசூல் பண்றாங்க. இதற்காக 1000 மடங்கா ஜனங்களுக்கு கொடுக்கறதுக்காக அப்படி ஜனங்களுக்கு இங்க பிரிஞ்சு போடணும், அங்க அது பண்ணணும் இது பண்ணணும்னு பண்ணிட்டு இருக்கா. சூரியன் தெருவில் இருக்கக்கூடிய ஜனங்கள்லாம் தன்னுடைய கிரணங்கள்னால எழுத்துக்கிறார். எதற்காக? வேண்டியவருக்கு இல்ல, சமயத்துல மழையை கொட்டணும், அந்த மழையை வந்து ஜனங்கள் எல்லோருக்கும் உபயோகப்படணும். இதுதான் பரத்திருக்கும். பரத்தான்னா ஆத்துக்காரர் அவர் விட்டமா நடந்துப்பார், அப்படிங்கிற எண்ணம் இருக்கப்படாதுங்க. இங்க பரத்தாங்கன்னா எப்பொழுதும் உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு நன்மையை கொடுக்கறதுலயே மனசை வைத்துக் கொண்டிருக்கிறவர், அதான் பரத்தன். பிரபஞ்சத்திய அதிஷ்டானத்தேன பரணாத் பரதா. பிரபஞ்ச அதிஷ்டானம்னு நீங்க சொல்ற லலிதாசாஸ்திரத்துல நித்யா ஜகதேஷ்டான முக்திதா முக்தி ரூபிணி. இந்த பரதாங்கிறது இந்த பர்தரி, அந்த பர்தரிங்கிறது ஜகதேஷ்டானா. இந்த நாமாவுக்கு அந்த நாமாவுக்கு எப்படி இருக்காது. அதே போல சிவசாஸ்திரநாமம் கணபதி சாஸ்திரநாமம் இவர்களுக்கெல்லாம் காமனா எழுதியிருக்கார் பாஸ்கர். சத்யோதம்னு ஒரு வியாக்கியானம் பண்ணிருக்கார் கணபதி சாஸ்திரநாமத்துக்கு. சத்யோதம் என்ன தெரியும், மினுமுனு பூச்சின்னு அர்த்தம். இந்த சத்யோதம்ங்கிற பதத்துக்கு மினுமுனு பூச்சின்னு அர்த்தம். மினுமுனு பூச்சியானது அது எவ்வளவு வெளிச்சத்தை கொடுக்கும் உங்களுக்கு? புத்தகத்தை படிக்கலாமா? அதனுடைய வெளிச்சத்துல கிடையாது. தான் இருக்குங்கிறதும் தெரியுமா, அதுக்கு மேல அதனால ஒன்றும் பண்ண முடியாது. அதே போல அந்த கணபதியினுடைய தத்துவத்தை நீங்க புரிந்து கொள்வதற்கு இந்த வியாக்கியானம் மினுமுனு பூச்சி மாட்டம் இருக்கு, அவ்வளவுதான்.
ஆனா அந்த வியாக்கியானத்துல எவ்வளவு சொல்லியிருக்காருன்னா கணபதியை வர்ணனம் பண்ணிட்டு அவருடைய தொப்புள் எவ்வளவு ஆழம் இருக்குதுன்னு எழுதியிருக்காரு. எத்தனை கணபதி இருக்கா, என்னென்ன விவகாரங்கள் இதெல்லாம் எழுதியிருக்கேன். ஏன் சொல்லுவாங்கன்னா அந்த புத்தகத்துல ஒவ்வொரு நாமாவும் அத்தனை சகஸ்நாமங்கள்ல எப்படி காமனா இருக்கு, அதுதான் தகுதிங்கிற பேரு. ஒரு அர்த்தத்தையே ஒரு பொருள்லயே 4-5 சகஸ்நாமத்தை இருக்கணும்னா எங்கெங்க சொல்லியிருக்கார். அவருக்கு கம்ப்யூட்டர் இல்லாத காலத்துல இவர் பண்ணியிருக்காருன்னா எவ்வளவு வசதின்னு யோசனை பண்ணி பாருங்க. அப்படி கேட்கறதுன்னா கர்த்தா அப்படிங்கிறது மற்ற சகஸ்நாமத்திலையும் இருக்கு. சம்பவோ பாவனோ பர்த்தா. அடுத்தது பிரபவா பிரகர்ஷேட மகாபூதம் அஸ்மாத்தியாயிருக்கு. மகாபூதங்கள் எல்லாம் இவரிடத்துல உண்டாகுது. மகாபூதங்கள் என்ன? ஆகாசம், வாயு, அதே போல நெருப்பு, ஜலம், பிருத்திவி. இந்த மகாபூதங்கள் தான் உலகம் முழுக்க. இந்த உலகத்துல எந்த பொருளை நீங்க எடுக்கின்றாலும் இந்த 5 பூதங்கள்ல ஒன்று இருக்கிறோம், இல்ல 5 பூதங்களுடைய காம்பினேஷன் இருக்கிறோம். இது இல்லாம நீங்க எதையும் கண்டுபிடிக்க முடியாது. உலகத்துல எந்த பொருள் எடுத்தாலும் ஒரு டேபிள் எடுக்கின்றீங்கன்னா என்ன மரம், மரம் வந்து பிருதி, கங்கவதி பிருதி, இதுதான் உண்டாது. வேற என்னென்ன எந்த பொருள் வீடு எடுக்கின்றோம், எவரும் எடுக்கின்றோம், என்ன கல், மண், சிமெண்ட், ஜலம் இதான் இருக்கு. ஜலம் இருக்கு, ஜலத்தை விட்டு நிற்கிறது, இதெல்லாம் உடம்பு போயிருக்கும். வேற என்னென்ன அத்தனை பதார்த்தங்களும் இந்த பஞ்சபூதங்கள் தான். பஞ்சபூதங்களுக்கு அதீதமாக ஒரு பொருளும் உலகத்துல இல்லை. இந்த பஞ்சபூதங்களும் யார் தயார் பண்ணினா? ஆத்மன ஆகாசம் பூதா ஆகாச வாயு வாயோ ரத்னி அக்னி ராப அத்ய பிருதிவி பிருதிவியா ஓடலையா ஓடது எல்லாத்தையும் அவர் தான் தயார் பண்ணார். இந்த உலகம் முழுக்க ஒவ்வொரு பிராணிக்கும் தேவைப்படக்கூடியதான பொருள்கள் எல்லாவற்றையும் தான் பஞ்சபூதங்களாக தயார் பண்ணினார். தயார் பண்ணிட்டு என்ன பண்ணினார்? நீங்க அந்த பஞ்சபூதங்களை அனுபவிக்கிறோம் என்பதற்காக உங்களுக்கு ஒரு சரீரத்தை தயார் பண்ணினார். அந்த சரீரத்துக்குள்ள என்ன பண்ணார்? 5 புலன்களை தயார் பண்ணினார். ஒவ்வொன்றையும் அனுபவிக்கிறதுக்கு ஒவ்வொரு புலன். எது? கண்ணை நெருப்புல இருந்து உண்டு பண்ணினார். அதே மாதிரி காது ஆகாசத்துல இருந்து உண்டு பண்ணினார். நாக்கு ஜலத்துல இருந்து உண்டு பண்ணினார். அதனாலதான் எப்பொழுதும் நாக்கு ஈரமா இருக்கும். நாக்கு காஞ்சி போய் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? வேண்டாம், பார்க்க வேண்டாம். எப்ப போன பிறகு தான் காஞ்சி போகும். அது வரைக்கும் எப்பொழுதும் ஈரமா அர்த்தம் இருக்கணும். ஏன்? அது ஜனீயமான பதார்த்தம். கண்ணு ரொம்ப நேரம் பார்த்தீங்கன்னா எரியறதோ இல்லையா? ஏன்? அது அக்னியிலிருந்து உண்டான பதார்த்தம். மூக்கு தானே வாசனை கிரகிக்கிறது. ஏன்? அது பொருளிலிருந்து உண்டாது. அப்படி ஒவ்வொரு பொருளும் அந்தந்த பூதத்திலிருந்து தயார் பண்ணினார் 5 குணங்களை. அதே போல 5 செயல் குணங்களை வாக்பாணி பாத பாயு உபஸ்தம். இந்த 5ம் 5 பூதங்கள்ல இருந்து தயார் பண்ணினார் ரஜோகுணத்திலிருந்து. இந்த வாக்குங்கிறத நெருப்புல இருந்து உண்டாச்சு. அதுதான் சில பேர் பேசினா பேச்சாலேயே எரிக்கிறார் சார். வேற எதுவும் பண்ண முடியும். சாதாரண சொல்றப்ப கண்ணாலேயே எரிக்கிறாங்கிறா. அவ பார்த்தாலே போடும்னா அவட பாக்குற திருஷ்டி பார்த்தாலே நமக்கு பயப்படும். அவன் கண்ணை வச்சாரு சார்மா, கண்ணை வச்சாரோ. ஆனா லோகத்தை எப்படிலாம் வழக்கம் இருக்கு, எதனால வந்திருக்கு? அது ஆக்கிரியமான பதார்த்தம். வாக்கும் அப்படித்தான். அந்த பேசினானே சில பேர் பேச்சாலே இருந்துவிட மாட்டோம். பேசுறதுனாலே ரொம்ப சிரமப்படும். அதனால்தான் சாஸ்திரம் சொல்லுது, விஸ்வா மது மத்தமா, என்னுடைய நாக்கு எப்பொழுதும் தேனோட பேசட்டும், மரண பிரார்த்திக்கணும். அந்த பேச்சு இருக்கு பார்த்தா அது எப்பொழுதுமே இனிமையா இருந்தா அந்தமான ஒரு புண்ணியம். சுந்தரகாண்டத்துல சொல்ற வாசா தர்மம் அவாப்புனகி, அது மாதிரி வாசா தர்மம் அவாப்புனகி. நீங்க நல்ல வார்த்தையை ராமனிட்ட சொல்லி தர்மத்தை பெறுங்கள் அம்பாள் சொல்றாரு. என்ன நல்ல வார்த்தை? நான் இங்க இருக்கேன், உங்களையே நினைச்சுருக்கேன். இந்த ஜீவனானவன் பரமாத்மாவனிடத்துல ரொம்ப பக்தி செலுத்திக் கொண்டிருக்கான்னு சொல்லுங்க. பரமாத்மாவனிடத்துல பரமாத்மா ஓடி வருவேன். அதனால உங்களுக்கு தேவம் குரு ஸ்வரூபம் அனுமார். அனுமார் குரு, சீதாதேவியான ஜீவன், ராமன் பரமாத்மா அப்படின்னு வச்சுட்டு போறவங்க எல்லாம் இந்த சமுத்திரத்தை இங்கிருந்து தாண்டினாராம். சம்சார சமுத்திரத்தை தாண்டினார். அதை தாண்டும் போது நமக்கு 3 விதமான இடையூறுகள். ஆத்தியாத்மிகம், ஆதி பௌதிகம், ஆதி தைவிகம். அதனால ஆதி தைவிகமாக இருக்கக்கூடியதான் சுரசாம் அகமாதரம் என தேவதைகள்லாம் இங்க வைத்து, ஆத்தியாத்மிகமாக இருக்கக்கூடியது அந்த நடுவில் வரக்கூடியதான ஒரு ஒரு கணியமான ஒரு பிராணி. அது என்ன பண்ணிட்டு இவர் மேல போயிட்டே இருக்கும்போது அவருக்கு நகனை குடிச்சுட்டு இருக்கான்.
அதுக்கு ஒரு பவர். அதனுடைய நிழல பிடிச்சுன்னா மேல இருக்கிறவரெல்லாம் ஆக முடியும். இப்படி எல்லாம் இருக்கு பாத்தீங்களா? இது சாதாரணமா இப்படி எல்லாம் சொல்லுவான். நிழல பிடிச்சிருந்தா போறோம். ஒருத்தர் போயிட்டு அவருடைய வஸ்திரத்துல இருந்து ஒரு நூலை பிடிச்சிருந்தா போனது அவரை நிறுத்த வச்சிடலான்றோம். அது சொல்லிட்டு இருக்கா லோகத்துல விவகாரம் நடத்தக்கூடிய ஆதி வழி. அதே போல ஒரு மலை நடுவில் நின்றது ஆத்தியாத்மிகம். இப்படி பிரதிபந்தங்கள்லாம் தாண்டி போனாதான் அந்த ஜீவனை பார்த்து பரமாத்மாவோட சேர்க்கிறது. இப்படி எல்லாவற்றையும் எல்லா பூதங்களையும் தயார் பண்ணினதான பரமாத்மா ஆகையால் அவருக்கு பிரபூது பிரபவானது. பஞ்சபூதங்களுமே உலகத்துல ஒண்ணும் கிடையாது. பஞ்சபூதங்களை ஒன்று பிரகர்ஷமாக உண்டு பண்ணினார் ஜனங்களுக்கு எல்லாருக்கும் உதவணும். இந்த 5 பூதங்களும் முதல்ல எவ்வளவு உண்டாது தெரியுமா? நான் ஆட்டம்ஸ் மாதிரி உண்டாது. தன்மாத்திரமா அந்த தன்மாத்திரமாக உண்டானது அதை என்ன பண்ணினார்? பஞ்சீகரணம் ஒண்ணு இன்னோட சேர்த்து அதுக்கப்புறம் என்ன பண்ணார்? இந்த பதார்த்தங்களை எல்லாம் தயாராச்சு. வீடு கட்டணும்னா அப்படியே வீடா ஒவ்வொரு தவறா நமக்கு விற்க வேண்டாம். என்ன பண்ணால் செங்கல், மணல், சிமெண்ட், கல்லு, ஜல்லி இதெல்லாம் கிடைக்கும். அது என்னமோ ஒன்னோட ஒண்ணு கலந்து வச்சு அது வேலை அடிச்சு நான் போட்டுக்கான கீழே விழுந்துருது. ஆனா அவன் அடிச்சா கட்டம் நிற்கிறது இல்லை. ஒரு கட்டையை வச்சு சாதாரண கட்டை அதை வச்சு அப்படியே இருக்கலாம், கரெக்டா நிற்கிறது. நம்ம என்னதான் வச்சாலும் சேர்ந்து போட்டாலும் சரியா வர மாட்டேங்குது. நமக்கு போங்க என்ன பண்றது? பழக்கங்க இல்ல இருக்கணும் அந்த கையில ஏதோ கொடுத்துருக்காரு அவருக்கு. அப்படி இத்தனை பதார்த்தங்களை எப்படி தயார் பண்ணிட்டு இந்த பஞ்சபூதங்களை வச்சுதான் தயார் பண்ணிட்டு அதே போல இந்த பஞ்சபூதங்கள் ஒன்னோட ஒண்ணு கலந்தார். இந்த கலக்கிற மிக்சிங் ப்ராசஸ் பத்திலாம் இதுக்கு பஞ்சீகரணம் இருக்கு. அந்த பஞ்சீகரண பிரச்சனையினாலதான் உலகங்கள்லாம் உண்டாச்சு. சகல பிராணிகளும் உண்டானார், சகல பதார்த்தங்களும் உண்டாச்சு. நீங்களும் பஞ்சீகரணம் பண்ணிட்டு இருக்கு. ஆத்துல காலமுறைன்னு ஒரு தொகையில் அடைக்கிறதோ இல்ல ஒரு சாம்பார் வைக்கிறதோ என்ன பண்றது? கொஞ்சம் உப்பை போடுறது, கொஞ்சம் காரத்தை போடுறது, கொஞ்சம் பருப்பு போடுறது, பதிவு இருக்கு. ஏதாவது ஒண்ணு டைரக்டா அப்படியே பண்ணிடலாம். எல்லாம் கலந்தானே பண்ணிட்டு இருக்கு. எல்லாத்தையும் கலந்துதான் உலகம்லாம் உண்டாயிருக்கு. அதே போல கலந்த உலகமானது மறுபடியும் நம்ம வயசு கொள்ள போது மறுபடியும் இந்த டிசின்டெகிரேட் ஆகுது. என்னமா தயார் பண்ணி கேட்கணும்? ஒருத்தன் டெலிகாஸ்ட் பண்ணா ஒருத்தன் ரிசீவ் பண்ணா நீங்க சொல்றத இது உபனிஷத்துல சொல்லி இருக்குன்னா பஞ்சீகிருதமான பதார்த்தங்களை நாம உட்கொண்டு அதை மறுபடியும் விபஞ்சீகரணம் பண்ணி பிரித்து நம்ம தெரியறதுக்குள்ள எந்தெந்த உருப்படிக்கு எது வேணுமோ அதை அந்த திரும்பி பதான் அனுப்புறேன். இதுதான் அதனாலதான் அவருக்கு பிரபவான்னு பேரு. பிரகர்ஷேன மகாபூத அத்மாத்யாயிட்டு இது பிரபவா இல்ல பிரகிருஷ்டோ பவா ஜன்மானி அத்தியாயிவா. உயர்ந்ததான பிறவிகள் அவருக்கு. நமக்கு பிறவிகள உயர்ந்ததான பிறவின்னா மனுஷனா பிறக்கிறது. சிந்தூனாம் நரஜன்ம துர்லபமத புஷ்பம் ததோ விப்ரத அப்படின்னு 3 தான் உலகத்துல ரொம்ப கஷ்டம். கிடைக்காத பதார்த்தங்கள் என்ன? மனுஷத்துவம், முமுட்சுத்துவம், மகாபுருஷம். இந்த உலகத்துல ரொம்ப அரிதாக இருக்கக்கூடியது மாநில பிறவி. 84 லட்சம் பிறவிகள்ல ஏதாவது ஒரு சான்ஸ் எப்ப வரும்னு தெரியாது. சரி, கிடைச்ச மாநில பிறவிக்கு அப்புறம் என்னன்னா நான் பகவான் அடையணும்னு ஒரு எண்ணம் தோன்றது பதில் அது போருட்ட. முமுட்சுத்துவம்ங்கிறது என்ன? முக்தியில இச்சை, அவனுக்கு ஆசை வரணும். எப்ப வரும்னு தெரியாது. 10 வயசுல வரலாம், 50 வயசுல வரலாம், 90 வயசுல வரலாம், ஒண்ணும் சொல்ல முடியும். ஆனா அவனுக்கு அந்த முமுட்சுத்துவம்னு வந்தா போறோம் பகவான் பார்த்துட்டார். நீங்க நினைச்சா போறோம், உங்களுக்கு வேண்டிய எல்லா வசதியும் அவர் பண்ண தயாரா இருக்கார். நீங்க சிந்தியதான் நினைக்கிறோம். மனுஷத்துவம், முமுட்சுத்துவம் அந்த 2 வந்துருது. ஆனால் 3வது மகாபுருஷ சம்ஸ்ரயா. அந்த பகவானை நம்பிட்டு பகவானுக்காகவே வாழ்நாள் முழுக்க நினைத்து கொண்டிருக்கக்கூடியதான மகான்களுடைய சேருவா சேர்ந்தா என்னடனா தானா முன்னுக்கு வந்துருவார். ஆகையால் அப்படி எல்லோரையும் முன்னுக்கு கொண்டு வரக்கூடியதான ஒரு அவதாரமா இருக்கிறார். பிரகிருஷ்டா பவா ராமகிருஷ்ணாவே பிறவிகளாக பிறந்தார். பிரபவானது. பிறகு பிரபு. பிரபுன்னு என்ன அர்த்தம்? சாதாரண லோகத்தில் வச்சுருக்கோம். எல்லா காரியமும் பண்ணுவார் சார். எல்லாத்துக்கும் சாமர்த்தியம் உள்ளவர். அப்படி எல்லா காரியமும் உலகத்துல சிருஷ்டியோ ஸ்திதியோ சம்ஹாரமோ திரோதாரமோ அனுகிரகமோ இதான் பக்திய பராயணம். 5 செயல்களை எப்பொழுதும் பண்ணி கொண்டிருப்பவர். எனவே பிறகு எல்லோருக்கும் பிரிவு தருவது, எல்லோரையும் காப்பாற்றிக் கொண்டே இருப்பது, கடைகள் அவர் எல்லோரையும் தன்னிடத்தில் சேர்த்துக் கொள்வது. அவனுக்கு ஞானம் வராத போனால் அவனுக்கு தன்னிடத்தில் தன்னை மறைத்து வைக்கிறது. அந்த பரமாத்மா மறைந்து இருக்க. ஏகோ தேவ சர்வபூதேஷு கூட
எல்லா பிராணிகளும் ரகசியமா இருக்கிறது. வெளியில இருந்து கண்ணுக்கு பாக்குற போல இருந்தது ஏன்னா எல்லாரும் பார்த்துருவாரு, ஏன் ரகசியமா இருக்காரு. ஆனால்தான் நீங்க பார்க்கலன்னு சர்வம் வியாபி சர்வபூதந்தராத்மா அப்படின்னு உபநிடத்தில் சொல்றது. ஆகையால் ரகசியமா இருக்காரு. ஆனா ரகசியமா இருக்காருன்னா யார் பார்க்கறது? யாரோ ஒருத்தருக்கு, யார் நம்புறாளோ அவளுக்கு, யார் பக்தி செலுத்துறாளோ அவளுக்கு, யார் சரியான குருவை ஆசிரியித்து சாஸ்திரத்தை வாசித்து பண்ணிட்டு இருக்காளோ அவளுக்கு தானா தெரியல. இதுதான் அனுகிரகம். இந்த 5 செயல்கள் யார் பண்றாரோ அவர் தான் பரமாத்மா. அப்படி சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார நிரோதான அனுகிரகம் பஞ்சகிருத்தியபராயணா சொல்லிட்டு இருக்கலாம். அந்த பஞ்சகிருத்தியம் தான் இங்க பிரபு. சர்வாசத்ரயாது சாமர்த்திய அதிசயாது மகான் பிரபு வைபுருஷா அப்படின்னு உபனிஷத் சொல்றது. அதான் பிரபு. எல்லாத்தையும் பண்ணக்கூடியதான சாமர்த்தியம் உள்ளவர், எல்லா செயலும் பண்ணக்கூடியதான சாமர்த்தியம் உள்ளவர். பிறகு பிரபு ஈஸ்வர ஐஸ்வர்யம் உள்ளவர். நிருபாதிகம் ஐஸ்வர்யம் அத்தியாயி ஈஸ்வர. ஈஸ்வரர் கண்ட்ரோலர். இந்த கண்ட்ரோல் அப்படின்னு வர்றது ஜனங்களை எல்லாவற்றையும் காப்பாற்றுறது, அவளை நியமனம் பண்றதுன்னு வச்சுக்கிற அது ஒரு உபாதியினால்தான் கிடைக்கும். சாதாரணமாக மனசேர கிடைக்கும். நீங்க 10 பேரை கண்ட்ரோல் பண்ணணும்னு நீங்க என்ன நினைக்கிறேன்? உங்களுக்கு பவர் வேணும்னு நினைக்கிறேன், அதிகாரம் வேணும்னு நினைக்கிறேன். ஒரு சரீரத்துல பலம் இருக்கிறதுனால் இவன் அடிச்சு விடுவானோ எனக்கூடியதான எண்ணத்தினால இவன் சொன்னபடி கேட்கிறான். சரி, ஆனா போலீஸ்காரன் ரொம்ப உறுதியா இருக்கான். ஆனா அவனுக்கு பவர் இருக்கு. என்ன சுவாமியார் அவருக்கு பின்னால் அரசாங்க வருது. போலீஸ்காரன் அடிச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் ஒண்ணு உங்க உள்ள சொல்றேன். நீங்க எவ்வளவு வசதா இருந்தாலும் 100 பேர் வந்து 4 அடி எடுத்து உள்ள வச்சுருக்கோம். அவனுக்கு இருக்கிற பவர் என்ன? சாரீரிக பலம் இல்லை. ஆனா அவனுடைய பலம் என்ன? பின்னால அரசாங்கம்ங்கிறது. ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரோ இல்லை ஒரு ஜட்ஜோ இருக்காருன்னா அவருக்கு என்ன பவர்? அந்த பொசிஷன்ல இருக்கிறதுனால பவர். அப்படி இந்த நியமனம் பண்றது, 4 பேரை தன் வழிக்கு கொண்டு வர்றது, தான் சொல்ல பேச்சு கேட்கும்படி பண்றதுன்னா அதுக்கு ஒரு உபாதி வேணும். உபாதின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும். இதை விட இன்னொரு காரணம் அங்க போயிருக்கதான காரணம் என்னன்னா ஒரு கௌரவம். தபஸ்தக்தி இருந்தது இஸ்லாமிக்கார் வருஷத்தை இருக்கிற மகான்களுக்கெல்லாம். அவ வரும்பொழுது ராஜாக்கள் எழுந்து நின்றுட்டான். இஸ்லாமிக்கிற வேலைதான் வந்ததுமே தசரதத்துல வந்து எழுந்து நிற்கிற, நமஸ்காரம் பண்றார். நமஸ்காரம் பண்ணி வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு மரியாதைகள் பண்ணி கஞ்சதே பரமம் காமம் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க நான் தரேன். என்ன சார் நீங்க ஒண்ணுமே பண்ணலையா? அப்படி என்ன பண்ணலையா? அவருடைய தபசக்தி. அந்த தபசக்தியினால எப்படிப்பட்ட வழிவராக இருந்த போதிலும் தன் வழிக்கு கொண்டு வரக்கூடியதான தான். இதுவும் ஒரு உபாதி, ஒரு காரணம். சாரீரிக பலம் வரமோ, இல்ல உத்தியோகத்துல ஒரு பவரோ, இல்ல பணமோ, இவைகள் இல்லாம தபசக்தியோ, இவைகள் இருக்கும் பொழுது அதனால் மற்றவர்கள் அவர் சொன்னதுக்கு கேட்கிறார். சில சமயத்துல நல்லவாடா இருந்தாலே போதும், நல்ல குணத்தோட இருக்கிறவா பார்த்தாலே நமக்கு அவர் சொன்னதுக்கு கேட்கலாம்னு தோணும். இதுதான் பிரம்மவர்த்தத்துவம். பிரம்மவர்த்தத்துவம் என்ன அர்த்தம்? அந்த மேனேஜ்மெண்ட் குவாலிட்டி. நீங்க உங்களை பார்க்க மாத்திரத்தினாலே அவர் சொன்னதுக்கு கேட்கணும். நீங்க இது பண்ண அது பண்ணலைன்னா அதுக்கு இதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீங்க சொன்னதுமே இந்த லீடர்ஷிப் குவாலிட்டி ஆட்டோமேட்டிக்கா வரணும். இவைகள்லாம் வரலாம். ஆனா எங்க பரமாத்மாவுக்கு இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நேச்சுரலா இருக்கின்ற நிருபாதிகம் ஐஸ்வர்யம் அஸ்யா. ஒரு உபாதியும் இல்லவே இல்லை, அவருக்கு தானா வந்திருக்கு. அஸ்யா இது ஈஸ்வரா. அப்படிப்பட்டதான கூட அவருக்கு இருக்குன்னு எப்படி இருக்காரு தெரியும்? அவர் சொன்னது எல்லோருமே கேட்கிறா, எல்லாரும் அவருக்கு அடங்கித்தான் இருக்கிறார் என்று நீங்க சொல்றீங்க. அந்த குணம் அவருக்கு எப்படி வந்தது? ஏன் வந்தது? ஏக சர்வேஸ்வர ஏக பூதா விதது ஏக லோகபாலா அப்படின்னு திருப்பி சொல்றீங்க. ஆகையால் எல்லோரையும் நியமனம் பண்ணக்கூடியதான சக்தி உள்ளவர். இப்படி சம்பவோ பாவனோ வர்க்க பிரபவ பிரபுதீஸ்வர. சம்பவா நல்லதான தன் நிச்சயாக பிறந்தவர். பாவனா ஜனங்களை எல்லோரையும் நல்ல வழியிலேயே கொண்டு போறவர். கர்த்தா எல்லாரையும் எப்பொழுதும் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறவர். பிரபவா ஜனங்களுக்கு வேண்டியதான சகல பதார்த்தங்களையும் பஞ்சபூதங்களையும் தான் உண்டு பண்ணினவர். உண்டு பண்ணினது மட்டுமில்ல, ஜனங்கள் எல்லாவற்றையும் எப்பொழுதும் அந்தந்த கிருதியில பண்ணக்கூடியதான சாமர்த்தியம் தன்னிடத்துல உள்ளவர். இது தெரிஞ்சுக்கலாம். ஒருத்தர் நாம் ஒரு வேலை செய்யணும்னு சொல்றதுக்கு முன்னால அந்த வேலை நமக்கு செய்ய தெரியணும்.
நீங்க அந்த வேலை செய்ய தெரியணும், தெரிஞ்சாதான் இன்னொரு சொன்னா அவன் சொல்ல நல்லா கேட்பான். இல்லைன்னா ஏதோ நீங்க வேற வழி இல்லைன்னு கேட்பான். ஒரு சமையல்காரர் இருக்கார், அவர் ஒன்றும் பண்ணாத மீதி பேர் அஜெக்ட் இருக்காருன்னா அவன் சொன்னதுக்கு கேட்கலன்னு வச்சுக்கலாம், நீ போப்பான்னு இவர் பண்ண ஆரம்பிச்சிருவார். அந்த சாமர்த்தியம் அவருக்கு இருக்கணும். உலகத்தை எல்லாம் ஆட்டி வைக்கக்கூடியதான ஒரு சாமர்த்தியம் அவருக்கு பிரபு. அதோட மட்டுமில்ல ஈஸ்வரா, எல்லோரும் நிர்மாணம் பண்ணக்கூடியதான சக்தி உள்ள அந்த பரம்பொருளாக இப்படி நாமாக்கள்ல சொல்லப்பட்டார்னு இன்னைக்கு 6 நாமாக்களை பார்த்தோம். சம்பவோ பாவனோ பர்தா பிரபவ பிரபு ஈஸ்வரா அப்படி. அடுத்தது சம்பவகான்னு பார்த்தோம். வெறும் சம்பவம் ஸ்வயம்பூ சம்புதாதித்த உத்தராட்சோ மகாஸ்வன அநாதிநிதனோ தாதா விதாதா தாதுருத்தம அப்படிங்கிற நாம இது அடுத்த